எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎம்ஐ. இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ட்டு. இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். சார் இது எனக்கு ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த டேபிளையே உங்களுக்கு நான் இன்னொரு வாட்டி புதுசாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ மீன்ஸ், இஎம்ஐனா என்னென்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது. இஎம்ஐ அப்படின்னா என்ன? ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இப்போ இஎம்ஐங்கிறது ஈக்குவல் டு, இஎம்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இஎம்ஐங்கிறது என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இஎம்ஐ. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நாம் தவணை முறையில் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, அந்த வாஷிங் மிஷினோட காஸ்ட்டு வந்து ஒரு 20,000 ரூபாய். அன்றைக்கே கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது 20,000 ரூபாய் கேஷ் பர்ச்சேஸ். ஆனால் நம்ம அந்த மாதிரி வாங்காமல் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதில் கட்டுறோம் அப்படின்னா அந்த 6 மாதம் 7 மாதம் கட்டுறதுக்கு நாம் வட்டி தரணும். ஸோ வட்டி, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ், இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட், ஃபார் த டிலேடு பேமெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். ஓகேவா? இப்போ இந்த இஎம்ஐ சார்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்? நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். மூணாவது காரணி பேமெண்ட். ரேட்டு, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ இதான் காம்பனண்ட்டு, பிரின்சிபல். இப்போ நாம் வந்து எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ரேட்டு. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனம். எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பர் ஆனம் தான். வருஷத்துக்கு 24% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மொத்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு 18%. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். A machinery purchased, a machinery purchased from MSS Engineering. MSS Engineeringலேருந்து ஒரு மெஷினரி வாங்குகிறோம். இன்வாய்ஸ் நம்பர் 523, டேட்டடு 1/4/2024. 1/4/2024 நம்ம ஒரு மெஷினரி வாங்குகிறோம். அதனுடைய மெஷினரியோடைய ப்ரைஸு வந்து பார்த்தீங்கன்னா 1,69,492. அதுக்கு ஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, சிஜிஎஸ்டி அட் 9%, சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. ஓகேவா? எஸ்ஜிஎஸ்டி 9%. எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 9% அப்படியே போடுங்க. இப்போ மூணுத்தையும் டோட்டல் பண்ணால் 2 lakh வரும். இதை தான் நம்ம கடனுக்கு வாங்குறோம். 2 lakh 1 வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ரூபான்னு மாற்றிக்கிறோம். 1 ரூபான்னு மாற்றினா வரல, 2 ரூபாயாக இருக்கட்டும். 2 lakh 1 rupee வருது. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? பிரின்சிபல் வந்து 2 lakh அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு மெஷினரி வாங்குறீங்க. அந்த மெஷினரி வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்ச ரூபாயை உடனே கொடுக்குறோமானா இல்லை, 18 மாதத்தில் தரீங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னா 18% இல்லை. ஃபார்மட் செல் நம்பர் மாற்றிடுறோம். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னா 18 months. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை?
18, பிரின்சிபல் 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு. ஆனால் நம்ம இஎம்ஐ என்ன பண்ண போகிறோம், மாதம் கட்ட போகிறோம். அப்போ வருஷத்துக்கு 24%னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அப் ஏரோ டிவைடட் பை 2. இப்படி ஈக்குவல் டு அப் ஏரோ டிவைடட் பை 12. சாரி, வருஷத்துக்கு 12 மாதம் இல்லையா, போட்டிங்கன்னா இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க, ஈக்குவல் டு அப் ஏரோ டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா இதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 பர் மந்த்து 2, மொத்தம் 18 மாதம், மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 2 லேக்கு. அப்போ இஎம்ஐ ஈக்குவல் டு வாட்? இஎம்ஐயோடைய அமௌண்ட் எவ்வளோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்டி. என்ன பண்ணணும், ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. லெஃப்ட் ஆரவை எடுத்துன்னு வந்து முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை செலக்ட் பண்ணி கமா, அதுக்கப்புறம் அப்பர் எடுத்துன்னு வந்து 18 மாதத்துக்கு மேலே வச்சு கமா, அதுக்கப்புறம் மேலே வந்து பிரின்சிபலை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. 13,340 ரூபா 42 பைசா வரும். எப்படி சொல்கிறேன் பாருங்க, ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்டி. மைனஸ் பிஎம்டின்னு போட்டுக்கணும், இது ஃபார்முலா. லெஃப்ட் ஆரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கமா தான் போடணும், இன்ட்டு போடக்கூடாது. அடுத்தது நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு கமா, அடுத்தது பிரின்சிபல் கமா போட்டிங்கன்னா இங்கே 13,340 வரும். 13,340 அப்படி போட்டு. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளவு, பிரின்சிபல் போர்ஷன் எவ்வளவு, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து டோட்டல் பெய்டு எவ்வளவு, டோட்டல் பெய்டு ஒரு மாதத்துக்கு 13,340. அந்த மாதிரி எத்தனை மாதம், 13,340 இன்ட்டு 18 மாதம், 2,40,100 ரூபா. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எவ்வளோ பண்ணுவோம், இந்த 240 மைனஸ் 2 லட்சம் போயிடுச்சுன்னா 40,120 ரூபா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பெய்டு பண்ணுவோம். ஓகேவா? 40,120 ரூபா பண்ணுவோம். இப்போ அதுக்கு இஎம்ஐ சார்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இஎம்ஐ சார்ட் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இஎம்ஐ சார்ட் நான் ரெடி பண்ணுறேன். முதல்ல இஎம்ஐ டேட்டு, இஎம்ஐ நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயோடைய டேட்டு. நான் இந்த சார்ட்டை எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டேட்டு. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டேட்டு, ரெண்டாவது இஎம்ஐ நம்பர். இஎம்ஐ டேட்டு, ரெண்டாவது காலம் இஎம்ஐ நம்பர், மூணாவது காலம் இஎம்ஐ, மூணாவது காலம் இஎம்ஐ, நாலாவது காலம் இன்ட்ரெஸ்ட், அஞ்சாவது காலம் பிரின்சிபல், அஞ்சாவது காலம் பிரின்சிபல், ஆறாவது காலம் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல். இஎம்ஐ சார்ட்டை எப்படி ரெடி பண்ணணும் கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இஎம்ஐ டேட்டு, இஎம்ஐ நம்பர், இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல், அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல். நீங்கள் 1ஆம் தேதி கடன் வாங்குறீங்க, 1/4/2024. ஸோ எவ்வளோக்கு வாங்குறீங்க, 2 லேக்குக்கு வாங்குறீங்க. இதனோட இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/5 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இஎம்ஐ நம்பர் 1, 2, 3 அப்படி வாங்க. இப்போ பாருங்க, இஎம்ஐ நம்பர் போட்டே வரேன். இஎம்ஐ 01, இஎம்ஐ 02, இஎம்ஐ 03, இஎம்ஐ 4, இஎம்ஐ 5, 6, 7, 8, 9. கம்மியா இருக்கு. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18.
ஸோ மொத்தம் 18 இஎம்ஐ போட்டாச்சு. இங்கே டேட்டு காலம் பாருங்கள், 1/5/24 அப்படியே வரிசையாக 1/6/24, 1/7/24, 1/8/24, 1/9/24, 1/10/24, 1/11/24, 1/12/24, 1/1/25, 1/2/25, 1/3/25, 1/4/25, 1/5/25, 1/6/25, 1/7/25, 1/8/25, 1/9/25. இந்த இஎம்ஐ சார்ட் எப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஒழிய இதை நீங்கள் போடணுங்கிறது இல்லை. ஓகேவா? இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோனா 13,340. அது அப்படியே எல்லாத்துக்கும் போடும். சேம் அமௌண்ட் தான் ஒவ்வொரு மாதமும். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஒன்று 10/25 1/10/25 முடியுது. ஓகேவா? இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். இதில் தான் ஆட்டம் ஆரம்பம். இப்போ மொதல் இஎம்ஐக்கும் ரெண்டாவது இஎம்ஐக்கும் வித்தியாசம் பாருங்க. 1/4க்கும் 1/5க்கும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் 2 லட்ச ரூபாயை எவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கான்? 1 மந்த்துக்கு வச்சுருக்கான். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஈக்குவல் டு ரவுண்டு. என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு ரவுண்டு. 2 பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் மந்த் போட்டு கமா போட்டு 0. ஓகேவா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. ஈக்குவல் டு ரவுண்டு, 2 பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த அமௌண்ட்டு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிராக்கெட் க்ளோஸு கமா 0. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. இப்போ இந்த பிரின்சிபிளில் என்ன, இந்த இஎம்ஐயில் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, பிரின்சிபிளும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 13,340 4,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும்? மிச்சம் நீ கொடுத்தது பூரா பிரின்சிபிள். ஓகேவா? அதாவது இஎம்ஐ அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா பிரின்சிபிள், இஎம்ஐ அமௌண்ட்டில் பிரின்சிபிளை கழிச்சா இன்ட்ரெஸ்ட். அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபிள்ங்கிறது என்ன? 1ஆம் தேதி நீ 2 லட்சம் கடன் வாங்கின, அதில் 9,340 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த 2 லட்சத்தில் 9,340 போட்டோன்னா 1,90,660. இதை வந்து நீ என்ன பண்ணுற? இந்த 1,90,660 இல்லையா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? 1 மாதம் வச்சுருக்க. ஸோ பிரின்சிபிளும் இதுவும் மாறாது, அதனால் இதை அப்படியே இழுத்து விட்டுடலாம். பிரின்சிபிளும் இதுவும் கான்செப்ட் மாறாது, அதனால் அப்படியே இழுத்து விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து மாறும், ஒவ்வொரு மாதமும் மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ரேட்டு ஃபார்முலா போட்டிங்கள, இதில் எது மாறாது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. எது மாறாது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? B4ல் இருக்குது. அப்போ கர்சர் எடுத்து வந்து இந்த B4 முன்னாடி வச்சுட்டு F4 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? F2 ப்ரெஸ் பண்ணி கர்சரை எடுத்து வந்து முன்னாடி வச்சுக்கணும். F2 ப்ரெஸ் பண்ணி கர்சரை எடுத்து வந்து பிக்கு முன்னாடி வச்சு F4 ப்ரெஸ் பண்ணி என்டர். இப்போ நீங்கள் இதை இப்படியே இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா? மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கடைசி மாத்திரம் இதை என்டர் கொடுத்துட்டு இங்கே என்ன அமௌண்ட் காட்டுது? 13,351 அப்படி போட்டுருக்கு. சரியா போச்சு. ஸோ உங்களோட இது சரியாக போச்சு. இப்போ வந்து நீ டோட்டல் பண்ணி பார்க்கோ. இதான் இஎம்ஐ சார்ட். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இஎம்ஐ சார்ட். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டல் பேமெண்ட்டு, அதில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு 40,131, இஎம்ஐ வந்து 2 லட்சம். இதை அவுட்ஸ்டாண்டிங் கூட்டலாமான்னா அவுட்ஸ்டாண்டிங் கூட்ட விடும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் பெய்டு 40,131.
டோட்டல் பேடு 2,40,130. ஓகேவா? ஏன்னா ஒரு 11 ரூபா அதிகமாக கொடுக்குறோம். இதை நம்ம டேலியில் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. இந்த எக்ஸல் ஷீட்டு ஒரு அக்கௌண்டண்ட்டாக உனக்கு போட தெரியணும். ஏன்னா ஃப்யூச்சரில் பிரின்சிபல் மாறும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இஎம்ஐ சார்ட்டு போடணும். அதனால் இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு வாட்டி லைக் பண்ணுங்கள்.